நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மல்லி 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 மல்லி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீ இன்னும் தூங்கலையா? ஏன் சம்பந்தமே இல்லாம தேங்க்ஸ் சொன்ன இப்போ? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டீங்கல்ல, அதான். பயப்படாதீங்க. அவ தூங்கிட்டானா நம்ம என்ன சொன்னாலும் அவ காதுல விழாது. வெண்பா ஒரு நிமிஷத்துல நல்லா தூங்கிடுவா. குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வரம் இல்ல அது. நாமளும் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலான்னு ஒவ்வொரு தடவையும் வெண்பா குட்டி முகத்தை தூங்குறப்போ பார்த்தா எனக்கு தோணும். இப்படித்தான் சித்தி முன்னாடி வளரி குட்டி மாட்டிக்க பார்த்தேன். அப்படியும் இப்படியுமா பல உருட்டுகளை உருட்டி சமாளிச்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, வெண்பா பத்தி எனக்கு தெரியாதா? வந்து இவ்ளோ நாள் ஆச்சுல்ல, இன்னும் அவளை பத்தி தெரியாம இருக்கேன். இப்ப நீங்க சைரன் எடுத்துட்டு வந்து ஊதுனா கூட அவ எந்திரிக்க மாட்டா. நீ இங்க வந்து முழுசா 1 மாசம் கூட ஆகல, அவளை பத்தி என்னை விட நிறைய தெரிஞ்சு வச்ச மாதிரி பேசுற. 1000 தான் சொல்லுங்க. ஒரு குழந்தை நம்மள அம்மாவா நினைச்சு பழகுறப்போ, அன்பு காட்டுறப்போ, அந்த குழந்தை என்ன சொல்ல போகுதுன்னு அத பார்த்தாலே சொல்லிட முடியுங்க. கல்யாணம் தள்ளி போயிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்தை தள்ளி போட்டீங்க. 6 வாரத்துக்குள்ள நான் வந்த வேலையை எப்படியும் முடிக்கணும். அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னால அவகிட்ட பேசாம இருக்க முடியலங்க. அவளை கட்டி பிடிச்சு ஓடி ஆடணும் போல இருக்கு. ஒரு பக்கம் என் பொண்ணை இவ்வளவு அன்பா அக்கறையா பாத்துக்கிறேன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயம் பயமாவும் இருக்கு. இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிற நீ அவளை எப்படி உன்னை வெறுக்க வைக்க போற? எனக்கு புரியவே இல்ல. செஞ்சுதானுங்க ஆகணும். என்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் இங்க இருந்து கிளம்பணும். அவளை கண்டுக்காம கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணாலே அவளுக்கு என் மேல வெறுப்பு வந்துடும். காரணமே இல்லாம ஒருத்தரை ஒதுக்கி வச்சா எவ்வளவு வலிக்கும். அந்த வலி மெல்ல மெல்ல வெறுப்பா மாறுங்க. வெண்பா என்னை விட்டு விலகிடுவா. அவ விளையாட்டுக்கு செஞ்சா கூட குழந்தை வாய் திறந்து தண்ணி கேட்டோம் குடுக்காம இருக்கிறப்போ எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? கஷ்டமா இருக்குங்க. மல்லி, வேலைக்குன்னு வந்துட்டா கஷ்டம்லாம் இருக்கதான் செய்யும். கம்பெனில வேலை பாக்குறவங்களுக்கு கம்ப்யூட்டரோட தாங்க பிரச்சனை வரும். ஆனா ஒரு குழந்தையோட நமக்கு பிரச்சனை வர்றது வேற. மனுஷங்க என்னைக்குமே கம்ப்யூட்டர் ஆக முடியாதுங்க. சரி மல்லி, நீ தூங்கு. குட் நைட். சம்போ மகா காளி. தல, இந்த ஆளு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு. வெத்தலையில மை போட்டு பார்த்தாருன்னா நம்ம தேடுற ஆளு எந்த சந்துக்குள்ள பொந்துக்குள்ள இருந்தாலும் கிளீனா படம் முடிச்சு காட்டிடுவாரு. ஆமா தல. காளி ஐயா, நான் கட்டிக்க போற பொண்ணு இங்கதான் எங்கேயோ மெட்ராஸ்ல இருக்கா. எங்க இருக்கான்னு பாத்துடலாம்ல? பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஆண் பெண் உறவு தொடர்பா மை போட்டு பார்க்கணும்னா சாமிக்கு காணிக்க ஜாஸ்தி ஆகும். 5 ரூபாயா? வெத்தலை 2 ரூபாய்க்கு 5 தராங்களே. நல்ல லாபமான ஆளுதான் போல. டேய் 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 டேய், சும்மாறா. சும்மா தோண. ஐயா, எவ்வளோ? 500ங்களா? ஆமாங்க ஐயா, 500 ரூபாய் தட்டில் எடுத்து போட்டாதான் ஐயா கையில வெத்தலை எடுப்பாரு. அட்வான்ஸ் 500 ரூபாய், டோட்டல் பீஸ் 5000 ரூபாய். சம்மதமா? கொடுத்துறேங்க ஐயா, கொடுத்துறேன். ஓம் காளி திருசூலி. காளி மகா காளி.
இப்பதான் காளி காட்டுறா. வெளியே போங்க. ஒரு பச்சை கலர் கிளி இருக்கும். அப்படியே கிழக்க போய் அம்மன் கோயில்ல நின்னு மேற்க பார்த்தா தேடுற ஸ்ரீதேவி தேரேறி வருவா. வரா 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 வந்துட்டா. வரா வரா நீங்க நினைச்சவ வரா. வரா 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 பாருங்க. வரா 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 ஒண்ணும் வரா, தெரியலையே. வரா. வாடா சும்மா இருடா. எண்ணி 4வது நாள் அந்த புண்ணியவதி ஐயாவை தேடி வீட்டு வாசப்படியில வந்து நிப்பா. வெத்தலையில தடவன மை காயறதுக்குள்ள ஐயாவை தேடி அந்த மகாராஜ் வந்து நிப்பா. காளி! ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா நீங்க கேட்ட பணம். தல 4500 தானே, அதான் 500 தட்டுல போட்டாச்சே. டேய் சும்மா இருடா. ஐயா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணுமா? ஒன்னும் செய்ய வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆசிரமத்துக்கு போன உடனே ஒரு பூசை செஞ்சு மந்திரிச்சு தாயத்தை ரெடி பண்ணி என் சிசியங்கிட்ட கொடுத்து விடுவேன். அதை உங்க கையில கட்டிங்க. அந்த பொண்ணு உங்களை விட்டு போகவே மாட்டா. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா, நான் அப்படியே செய்றேன். பிரசாத் எடுத்துங்க. அப்ப நாங்க உத்தரவு சரிங்க வாங்கிக்கிறோம். ஐயா. ஜெய் காளி. நல்லதுங்க ஐயா. என்னண்ணே ஹெவியா பில்ல போட்டு தாக்கிட்டீங்க? டேய் இவனுக்கு மாதிரி முரட்டு ஆளுங்க ஊருக்குள்ள பூஞ்சாதான் இருப்பானுங்க. என்னவோ நம்பிட்டான் கொடுத்துட்டான். நடைய கட்டுறா வா. தல நான் சொன்னேன்ல கரெக்டா சொல்லிடுவாருன்னு. டேய் வர்றா. பெல்லடிக்குதுடா. ஹலோ அண்ணா ஜெயராஜ் பேசுறேண்ணே. சொல்லு. அது வந்து என்னடா இழுக்கிற? பாபு தங்கச்சி மயில் இருக்காளண்ணே, அவ வயசுக்கு வந்துட்டானே. அத சொல்லதான் ஃபோன் பண்ணேன். அப்படி சொல்றா என் செல்லம். இங்க பாரு, பாபுவோட தங்கச்சிக்கு நாம தான் தண்ணி ஊத்துறோம், உளுந்தகளி கிண்டுறோம், நல்லெண்ணையும் பச்சை முட்டையும் குடுக்குறோம். அவங்கிட்ட சொல்லிடு. சரிங்கண்ணே. என்னாச்சு தல? டேய் நம்ம மல்லி தங்கச்சி இருக்காளே, அவ வயசுக்கு வந்துட்டாடா. அதுக்கு நீங்க ஏன் தல சந்தோஷப்படுறீங்க? பின்ன மை போட்டு பார்த்த ராசி 10வது நிமிஷம் எப்படி அதுவா அமைது பாத்தியா? என்னடா புரியலையா? போடா, உன் மூளையை மடிச்சு பாகையில வச்சுக்கடா. தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு எப்படியோ மல்லி வந்துதானே ஆகணும். கண்டிப்பா அவளை தூக்குறேன்டா. தல உங்களுக்கு கல்யாண கலை வந்துருச்சு தல. அப்படியா? ஆமா தல. இந்தா பாலக்குடி. அம்மா என் கூட ப்ளீஸ் பேசுங்கம்மா. நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே நைட் என்கிட்ட பேசாம இருந்தீங்க. இப்ப பாருங்க, பால் எடுத்துட்டு வரீங்களா இல்லையா என்னன்னு டெஸ்ட். நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. சீக்கிரமா பாலை குடிச்சிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆகு. அம்மா ப்ளீஸ் உங்க விளையாட்டை ஸ்டாப் பண்ணுங்க, நான் அழுதுருவேன். அம்மா ப்ளீஸ்மா என்கிட்ட பேசுங்கம்மா, என்ன பாருங்களேன். லேட் ஆயிடுச்சு. இங்க குளிக்கிறதா இருந்தா அப்பா குளிச்சதும் போய் குளி, இல்லனா சீக்கிரமா வித்யா பாட்டிக்கிட்ட போ. அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு நிஜமா அழுகழுகையா வருது. என் மேல கோவம் இருந்தா சொல்லிடுங்க. நீங்க சொன்னா நான் தான் கேட்டுப்பேனே. ஏமா என்கிட்ட பேச மாட்டீங்க? பாலை குடிச்சிட்டு குளிக்க போன்னு சொன்னேன். வெண்பா என்னாச்சு? என்ன? டாடா பாருங்க டாடா, நேற்று நைட்ல இருந்து அம்மா என்கிட்ட பேசவே இல்ல. ஏன்னு கேளுங்க டாடா. நான் கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அவளை விட வெண்பா குட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு தான் டாடா இருக்கல்ல. டாடா ப்ளீஸ் டாடா, அம்மாவை பேச சொல்லுங்க டாடா. வெண்பா சொல்லும், டாடாவோட ஃபேவரட் டயலாக் ஒன்னு இருக்குல்ல, தேடி வந்தா டேக் கேர், வேலைக்கு போனா டோன்ட் கேர். போங்க டாடா, உங்க டைலாக் நீங்களே கேர் பண்ணிக்கோங்க. மல்லி அம்மாவை இப்ப என்கிட்ட பேச சொல்லுங்க. விடு வெண்பா, அவளா வந்தா சேர்த்துக்க, வரலனா போறா. என்ன பாரு, அவளுக்கு உண்மையிலே உன் மேல பாசம் இருந்தா அவளே வர போறா. அப்படி இல்லையா, அவளுக்கு உன் மேல நிஜமான பாசம் இல்லடா. சொன்னா கேளு, பழைய மாதிரி டாடாவே உன்னை கிளப்பி விடுறேன். ஓகே டாடா அது அப்ப மல்லியம்மா வரத்துக்கு முன்னால. மல்லியம்மா எனக்கு தலை குளிப்பாட்டி சளி பிடிக்க கூடாதுன்னு மிளகாலாம் உச்சியில வைப்பாங்க தெரியுமா?
அப்படியெல்லாம் நீங்க பண்ணதே இல்லை டாடா. அம்மா தலை தொட்டுனா எனக்கு வலிக்கவே வலிக்காது டாடா. அப்படியே சாஃப்டா இருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அதுக்கு முன்னால யாரும் என்ன அப்படி தொட்டதே இல்லை டாடா. அம்மா இப்ப வேணும்னு இப்படி பண்றாங்க. எனக்கு தெரியும். எனக்கு அவங்க மேல லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் பாசம் இருக்கு டாடா. மல்லியம்மா என்ன பாருங்க ப்ளீஸ். மார்னிங் நீங்க எனக்கு ஹக் கொடுத்தாதான் அந்த டேவே எனக்கு சூப்பரா இருக்கும். ப்ளீஸ்மா ஒரு ஹக்மா. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. நீ ஹக் பண்ணாதான் நான் குளிக்க போவேன். இல்ல ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன். இப்படியே இந்த இடத்துல தான் இருப்பேன். போகலன்னா எனக்கு என்ன? அம்மா மல்லி, வெண்பாக்கு ஒரு ஹக் கூட. போதும் மல்லி, ப்ளீஸ் குடு மல்லி. ஒரு ஹக் தானே கேக்குறேன். நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. உனக்கு இவளை பார்த்தா பாவமா இல்ல? இப்படி கெஞ்ச விடுற? சின்ன பொண்ணு தானே அவ. பாரு எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு. அப்ப கூட உன் மனசு இறங்கல? அம்மா என்ன நாகு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பதிலே காணோம். என்ன பாபு, அப்புறம் என்ன விசேஷம்? என்ன நாகு, நான் இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயா, எதை கேக்குறீங்கன்னு புரியல. அதான் என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மயிலு பெரிய மனுஷி ஆயிட்டாலாமே, நல்ல விஷயம்தான். நம்ம தோட்டத்துல வச்சு நடக்கணும்னு கடவுள் நினைச்சிருக்கான் பாரு. என்னப்பா பாபு, ஒரு நல்ல விஷயத்த நீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நானே கேள்விப்பட்டு சந்தோஷமா விசாரிச்சாலும் விட்டேத்தியா பாக்குறீங்களே. விஷயத்த கேள்விப்பட்டோன்னே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா என்ன பண்றது, இந்த நல்ல செய்தியை கூட நான் மூணாவது ஆள் சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏமா, பாபு சொல்ல மாட்டா ஓகே, நீயும் சொல்லியம்மா. நான் எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா? பரவாயில்ல, அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி இருக்க முடியுமா? என்னால அது முடியாது. ஏன்னா நான் மனுஷன். என்னத்தையா சொல்ல சொல்றீங்க? நாங்க இருக்க கேடுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இவ இப்ப வயசுக்கு வரலன்னு யார் அழுதா? இதுங்களுக்கு போடுற சோறே தண்ட சோறு. இதுல பெரிய மனுஷி ஆயிட்டாளாம். நாட்டுக்கோழி முட்டை கூடு, நல்லெண்ணெய் கூடு, உளுத்தங்களி கூடுன்னு நிக்கிறார் இந்த ஆளு. இங்க நான் பெத்த பிள்ளைக்கே வாய்க்கு ருசியா சமைச்சு போட முடியலையேன்னு சங்கடப்பட்டு இருக்கேன். இதுல இது வேற புதுசா. இதுல நான் உங்களுக்கு போன் பண்ணி வேற சொல்லணுமா? அட என்னம்மா நீ, அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் செஞ்சிருப்பலாமா? டேய் அது குர்ரா தல. இந்த இத வாங்கிக்க நாகு. வேண்டாம் நாகு, அதை வாங்காத. நாகு நீ வாங்கிக்கோமா. அண்ணங்கிட்ட வாங்கிக்க மாட்ட? நீ என் தங்கச்சி மாதிரி தானம்மா. உழைச்சதுக்கு நியாயமான கூலி மட்டும் கொடுங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுங்க, அது போதும். ஹேய் என்ன பாபு, சங்காமச்சு உரிமைக்காக போராடுவ போல இருக்கு. அதை விடு நாகு, இதை நான் முதலாளியா கொடுக்கல, அண்ணனா கொடுக்குறேன். இந்த வாங்கிக்க.
வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்க நாகு அது திருப்பி கொடுத்துரு. பாவப்பட்ட பணம் நமக்கு வேண்டாம். யோ வாய முடியா, நீ என்ன உழைச்சு கட்டு கொடுத்து வச்சிருக்கியா? உன் தொங்கச்சிக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு சொல்ல மட்டும் தெரியுதுல்ல. கடைக்காரன் என்ன சும்மாவா கொடுப்பான்? சரி சரி, சண்டை போடாதீங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் போது நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறது நல்லாவா இருக்கு? நாகு, மயிலுக்கு உன் பையனுக்கு அவங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடு. சரிங்கய்யா. சரி, என்னைக்கு விசேஷத்தை வச்சிருக்கீங்க? விசேஷமா? அதெல்லாம் ஒன்னும் செய்யற மாதிரி இல்லைங்கய்யா. ஏய், நீ என்னமா இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது நாகு. இதெல்லாம் தள்ளி போடக்கூடிய விஷயமா என்ன? பின்னாடி ஆசைப்பட்டாலும் இதெல்லாம் செய்ய முடியுமா சொல்லு? அந்தந்த காலத்துல அதெல்லாம் செஞ்சிடணுமா? என்னப்பா சொல்ற பாபு? இந்த ஆளு செய்யணும் தான் சொல்றாரு, ஆனா எங்க வசதிக்கு அது முடியாது இல்லைங்கய்யா. அட என்ன நாகு, நான் எதுக்கு இருக்கேன்? மாமாங்கிற முறையில மயிலுக்கு எல்லாத்தையும் நானே எடுத்து செய்யறேன். இங்க பாரு, நான் உனக்கு அண்ணன்னா, பாபு மல்லிகா அண்ணன். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறப்ப இதெல்லாத்தையும் செய்யறது என் கடமை இல்லையா? என்னடா நான் சொல்றது? ஆமா தல, ஆமா, சரிதான். ஆ. இல்ல இதெல்லாம் யோ என்ன இல்ல நொல்லங்கிற, செய்யணுங்கிற, செய்யறேன்னு சொல்றவங்களையும் வேணாங்கிற. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? ஐயோ விடுமா விடு, அதெல்லாம் ஒத்துப்பாப்புல. நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணு, செலவை பத்தி யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லதுங்கய்யா. சடங்கு செய்யலன்னு என் மேலதான் வாழ்நாள் முழுக்க பழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க புண்ணியத்துல அதை செஞ்சு விட்டுடுறேன். தங்கச்சி ஒரு நிமிஷம் இங்க வாமா, வா வாமா. வாமா வாமா. நாகு, நீ என்ன பண்றீனா, மல்லிக்கு போனை போட்டு இந்த மாதிரி மயில் பெரியவள் ஆயிட்டா, ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நீ வந்தா மயில் சந்தோஷப்படுவாங்கிற மாதிரி பேசு. சரிங்கய்யா. பேசு பேசு. ஏய் இங்க பாரு, செலவுலாம் நான் பண்றேன்னு சொல்லிடாத, கடன் வாங்கி பண்றேன்னு சொல்லு. சரியா? சரிங்கய்யா. போன் ஸ்பீக்கர்ல போடு. மல்லி, நான் அண்ணி பேசுறேம்மா. மல்லியோட அண்ணியா? இந்தா, உங்க அண்ணி பேசுறாங்க. ஹலோ, எப்படி இருக்க மல்லி? இருக்கேன் அண்ணி. நீங்க அண்ணன் சீனு தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க இருக்கோம் மல்லி. ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நம்ம மயில இருக்கால, அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. என்ன நீ சொல்றீங்க? நிஜமாவா? நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்காததெல்லாம் நடந்து போச்சு மல்லி. மயிலு பெரிய மனுஷி ஆன நேரமாவது எல்லாமே மாறணும்னு ஆசைப்படுறேன். மாறும் அண்ணி. கூடிய சீக்கிரத்துல அந்த திருமூஞ்சில பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க எல்லாரையும் மீட்டுடுவேன். நம்ம சந்தோஷமா வாழ்வோம் அண்ணி. அது நடக்கும் பாருங்க. மயில் எப்படி இருக்கா அண்ணி? அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களா? பக்கத்துல இருந்து ஒரு அக்காவா எதுவும் செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அண்ணி. எங்களுக்கு நீ பக்கத்துல இல்லங்கிற வருத்தம் தான் மல்லி. நீ வேணும்னா மயில ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிறேன். நானா? என்ன நீ சொல்றீங்க? நான் எப்படி அங்க வர முடியும்? நீ மனசு வச்சா வர முடியும் மல்லி. கடனை உடனே வாங்கி இந்த வாரத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்து சடங்கு செஞ்சிடலான்னு உங்க அண்ணா ஆசைப்படுறாரு. எனக்கும் அதான் சரின்னு படுது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம தள்ளி போடக்கூடாது மல்லி. அதான் நீ வந்தா மயில் ரொம்ப சந்தோஷப்படுவா. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% ஆஃப். செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% ஆஃபர். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.